நீதிபதிகள் அவங்க எல்லார்கிட்டயுமே ஒரு மிகப்பெரிய பொய்ய சொல்லி வசமாக சிக்கின திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கிற அந்த சிக்கந்தர் தர்கா தர்கா தரப்பு நீதிமன்றத்துல ரொம்ப பெரிய ஒரு பொய்ய சொல்லி நீதிபதிகள் அவங்க கிட்ட வசமாக இன்னைக்கு சிக்கியிருக்காங்க. இதன் காரணமாக அந்த பொய்ய வசமாக கண்டுபிடிச்ச நீதிபதி ரொம்ப பெரிய அளவுல கோபப்பட்டது மட்டும் இல்லாம, மலை மேல இருக்கிற சிக்கந்தர் தர்கா, அங்க நீங்க இப்ப கொண்டாடிக்கிட்டு இருக்க அந்த சந்தனக்கூடு அப்படிங்கிற அந்த பண்டிகை, அந்த கொண்டாட்டத்த முழுசாக அவங்க கொண்டாடி முடிக்க முடியாத அளவுக்கு தடை ஒண்ண தற்போது நீதிபதிகள் மதுரை கிளை பெஞ்ச் நீதிபதிகள் அவங்க அதிரடியான தீர்ப்பு ஒண்ணு நேற்று முஸ்லிம்கள் அவங்களுக்கு எதிராகவும், முக்கியமா தர்கா அவங்க மலை மேல கொண்டாடிட்டு இருக்க அந்த சந்தனக்கூடு, அந்த விழா கொண்டாட்டம் முழுமை அடையாத மாதிரியான ஒரு ஸ்டே போடுற மாதிரியான ஒரு தீர்ப்பை தான் நேத்து மதுரை கிளை பெஞ்ச் அவங்க தர்காவுக்கு எதிராகவும், முஸ்லிம்களுக்கு எதிராகவும் ஒரு அதிரடியான தீர்ப்பை அவங்க சொல்லியிருக்காங்க. நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த தீர்ப்பு எல்லாத்தையுமே முழுசா நம்ம எல்லாருமே கேட்கிறப்ப, திருப்பரங்குன்றம் மலை மேல தீபத்தூண் வழக்குல ஏறக்குறைய முருக பக்தர்கள், இந்துக்கள் எல்லாருக்குமே வெற்றி கிடைச்சிருச்சுடா அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற மாதிரி தான் நீதிபதிகள் அவங்க சொல்லியிருக்க அந்த தீர்ப்பும், அந்த விஷயமும் அமைஞ்சிருக்கு. அப்படி இன்னைக்கு மதுரை கிளை பெஞ்ச் நீதிபதிகள் அவங்க என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க? அதாவது திருப்பரங்குன்றம் மலை மேல முஸ்லிம்கள் சந்தனக்கூடு அப்படிங்கிற அந்த அவங்களுடைய விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த விழா தற்போது என்ன தடைப்படுற மாதிரியான ஒரு உத்தரவை நீதிபதிகள் அவங்க பிறப்பிச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு தீபத்தூண் வழக்குல இந்துக்கள் அவங்க எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு வெற்றியாக மாறியிருக்கு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவுல பார்க்கலாம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது திருப்பரங்குன்றம் மலை மேல இந்துக்கள், முருக பக்தர்கள் யாரையுமே தீபம் ஏத்த விடல. அது மட்டும் இல்லாம எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கும் மேலாக பக்தர்கள், இந்துக்கள், மக்கள் எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும் அப்படின்னு. இந்த வழக்கு கோர்ட்லயும் பரபரப்பாக விசாரணையில இருக்கிறப்ப, நடுவுல தர்கா தரப்பு, அதே போல திமுக தரப்பு, கோவில் அறநிலை இவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ளேயே பேசி முடிவு எடுத்துக்கிட்டு முஸ்லிம்கள் அவங்க மட்டும் மலை மேல இருக்கிற தர்காவுக்கு போலாம். அவங்க மட்டும் சந்தனக்கூடு அப்படிங்கிற அவங்களுடைய அந்த பண்டிகையை கொண்டாடிக்கலாம் அப்படின்னு தமிழக அரசு அவங்க எப்ப அனுமதி குடுத்தாங்களோ, அப்ப இருந்தே இந்த தீபத்தூண் வழக்குல தமிழக அரசு அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அடி விழ ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ அந்த நேரத்துல தான் முஸ்லிம்கள் அவங்க எல்லாருமே முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளியிடுறாங்க. அதாவது டிசம்பர் 21ஆம் தேதி சந்தனக்கூடு அப்படின்னு துவங்கப்படுற இந்த அவங்களுடைய பாரம்பரிய பண்டிகை, அதனுடைய நிறைவு அம்சமாக ஜனவரி 6ஆம் தேதி மலை மேல இருக்கிற சிக்கந்தர் தர்கா, அந்த தர்காவுல கந்தூரி அப்படிங்கிற அந்த விழாவுடன் இந்த சந்தனக்கூடு அப்படிங்கிற இந்த விழா நிறைவடையும். அதாவது நிறைவு அம்சமாக கந்தூரி அப்படிங்கிற அந்த விழாவை கொண்டாடுவோம். அந்த விழாவுல கோழி, ஆடு இது எல்லாத்தையுமே பலி கொடுக்கிற மாதிரியான அம்சங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாரும் சற்றே எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பு ஒண்ணு அந்த இடத்துல முஸ்லிம் தர்கா தரப்பு அவங்க வெளியிடுறாங்க. அப்பதான் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பெரிய அளவுல ஒரு பூதாகரமான விஷயமாக வளர ஆரம்பிக்குது. ஏன்னா கடந்த வருஷமே மதுரை கிளை பெஞ்ச் அமர்வு நீதிபதிகள் மலை மேல எந்த ஒரு கால்நடையுமே எடுத்துட்டு போகக்கூடாது, அதுங்களை எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு தீர்ப்பையே போட்டிருக்காங்க. நீதிபதிகள் தீர்ப்பே சொல்லியிருக்காங்க. கடந்த வருஷமே சொல்லியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் முஸ்லிம்கள் அந்த தீர்ப்புக்கு அவங்க மேல்முறையீடும் போடல. அந்த தீர்ப்பை எதிர்த்து எந்த ஒரு விஷயமும் இதுவரைக்கும் செய்யாம இருந்துட்டு, கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு, அதுவும் தீபத்தூண்ல தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்துக்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல கோபத்துல இருக்கிற இந்த நேரத்துல அவங்க மட்டும் மலை மேல போய் சந்தனக்கூடு அப்படிங்கிற அந்த விழாவை கொண்டாடுறது மட்டும் இல்லாம, அந்த விழாவின் சிறப்பம்சமாக மலை மேல கால்நடைகளை எடுத்துட்டு போய் அதுங்களுக்கு பலி கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த அறிவிப்பு அறிவிச்சது உடனே மாணிக்கம் அப்படிங்கிறவர் கடந்த வருஷம் அவர்தான் இந்த பெட்டிஷனை மதுரை கிளை பெஞ்சுக்கு கொண்டுட்டு போய் மலை மேல கால்நடைகளை எடுத்துட்டு போகக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற தீர்ப்பையும் வாங்கியிருந்தாரு. இப்படி இருக்க அவரே இந்த முறையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான பெட்டிஷனையும் மதுரை கிளை பெஞ்ச் அமர்வு நீதிபதிகள் அவங்க கிட்ட போடுறாரு. அதுல ஏற்கனவே நீதிபதிகள் அவங்க தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பு இன்னும் அமல்ல இருக்கு. ஆனா அந்த தீர்ப்ப மதிக்காம தர்கா தரப்பு, முக்கியமாக முஸ்லிம்கள் அவங்க எல்லாருமே இந்த வருஷமும் மலைக்கு மேல கால்நடைகளை எடுத்துட்டு போக முயற்சி பண்றாங்க. அத பலி பலி குடுக்கறதுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த வழக்கு பெட்டிஷன பார்த்தீங்கன்னா, அவர் அந்த இடத்துல போடுறாரு. அத விசாரிச்ச நீதிபதிகள் தான் இப்ப அதிரடியான தீர்ப்ப குடுத்திருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான தீர்ப்பு ஒண்ணு இப்ப வெளிவந்திருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் தர்கா தரப்பு அவங்க நீதிமன்றத்துல
மறைக்கக்கூடிய, பொய் சொல்லக்கூடிய விஷயமாக என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தனக்கூடு அந்த விழாவின் நிறைவு பகுதியாக கந்தோரி அப்படிங்கிற அந்த பலி கொடுக்கக்கூடிய அந்த விழாவ, அந்த அம்சத்த கொண்டாடுவோம் அப்படின்னு அவங்களே தான் இதுக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க. ஆனா நீதிமன்றத்துல நாங்க அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு பலி கொடுக்கிற விஷயத்தையும் எதையும் நாங்க மலை மேல செய்ய மாட்டோம் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த விஷயத்தையே மறுத்து மாத்தி பேசியிருக்காங்க. தர்கா தரப்பு, முஸ்லிம் தரப்பு, நீதிமன்றம், நீதிபதிகள் அவங்க கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அதாவது நேத்து 2ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருந்தப்ப நீதிபதிகள், உங்களுக்கு மலை மேல எந்த ஒரு பலியும் குடுக்கக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு அமல்ல இருக்கு. அப்படி இருக்கப்ப எப்படி நீங்க நாங்க கந்தூரி அப்படிங்கிற அந்த விழா கொண்டாட்டம் நிறைவு ஜனவரி 6ஆம் தேதி எப்படி மலை மேல நீங்க இந்த பலி குடுக்கக்கூடிய அந்த விஷயத்த செய்வீங்க அப்படின்னு நீதிபதிகள் கேட்டப்ப, இல்லைங்க. நாங்க அந்த மாதிரியெல்லாம் மலை மேல செய்வோம் அப்படின்னு சொல்லல. அந்த மாதிரியான எந்த நிகழ்வும் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு முஸ்லிம்கள், தர்கா தரப்பு அப்படியே அந்தர பல்டி அடிக்கிற மாதிரி மாத்தி பேசியிருக்காங்க. ஸோ இத கவனிச்ச நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே அப்படிப்பட்ட ஒரு அனவுன்ஸ்மென்ட் குடுத்தது நீதிபதிகளுக்கு தெரியும். ஆனாலுமே அவங்க மாத்தி பேசுறாங்க அப்படிங்கிறது நீதிபதிகள் அவருக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருக்கு. அதனால இப்ப மட்டும் கிடையாது. எப்பயுமே மலை மேல சந்தனக்கூடு அப்படிங்கிற அந்த விழாவ கொண்டாடுறதுன்னா கொண்டாடிக்கங்க. ஆனா கந்தூரி அப்படிங்கிற பலி குடுக்குற அம்சம் எப்பயுமே அந்த மலை மேல திருப்பரங்குன்றம் மலை மேல நீங்க கந்தூரி அப்படிங்கிற அந்த பலி கொடுக்கக்கூடிய அந்த விழா கொண்டாட்டத்தை எப்பயுமே கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற அந்த உத்தரவ நீதிபதிகள் தீர்ப்பு மாதிரி அந்த உத்தரவ தற்போது நீதிபதிகள் அவங்க பிறப்பிச்சிருக்காங்க. அதோட சேர்த்து மலை மேல எப்பயுமே அசைவம் எடுத்துட்டு போறது, பிரியாணி இந்த மாதிரியான பொருட்கள மலை மேல எடுத்துட்டு போகுறதையும் அறவே முஸ்லிம்கள் அவங்க எல்லாருமே தவிர்த்திடணும். மலை மேல பலி குடுக்குற அம்சம் மட்டும் கிடையாது. அசைவம் எடுத்துட்டு போகறதுக்கும் யாருக்கும் அனுமதி இல்ல அப்படிங்கிற அந்த முக்கியமான தீர்ப்பு தற்போது நீதிபதிகள் அவங்க மூலியமாக தரப்பட்டிருக்கு. ஸோ இது தற்போது ஹிந்துக்கள் முக்கியமாக முருக பக்தர்கள் அவங்க எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கருதுறாங்க. ஏன்னா தீபத்தூன் அந்த விவகாரம் வெளிய வர்ற வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் தெரியாம மலை மேல பிரியாணி எடுத்துட்டு போய் சாப்பிடுறது. அதுக்கப்புறமா ஒரு சில வாட்டி நெல்லித்தோப்பு அந்த மாதிரியான பகுதிகள் அந்த இடத்துல பலி குடுக்குற மாதிரியான விஷயங்கள் அவ்வப்பொழுது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு திருப்பரங்குன்றம் மலைய பொறுத்தவரைக்கும். ஆனா, இந்த வருஷம் தீபத்தூன் விவகாரம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல வெடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படிப்பட்ட சம்பவம் நடந்துகிட்டே இருக்கிறப்ப, தைரியமாக முஸ்லிம்கள் ஆளும் திமுக அரசு நம்ம பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற அந்த தைரியத்தோட, நாங்க இந்த வருஷம் கந்தூரி அப்படிங்கிற அந்த விழா கொண்டாடுவோம். 6ஆம் தேதி கொண்டாடுவோம். அப்ப மலை மேல பலியிடுவோம் அப்படின்னு அவங்க தைரியமாக அனௌன்ஸ்மென்ட் அவங்க குடுத்தது, இப்போ அவங்களுக்கே அது ரொம்ப பெரிய அளவுல பின்விளைவை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக மாறியிருக்கு. முக்கியமாக நீதிபதிகள் ஏற்கனவே தீர்ப்பு அமல்ல இருக்கு. நீங்க எப்படி மலை மேல கந்தூரி விழாவ கொண்டாட போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நீதிபதிகள் கேட்டதுமே, அந்த இடத்துல தர்கா தரப்பு அவங்களுக்கு பதில் இல்ல. பதில் சொல்ல முடியல. அதனால அப்படியே அந்தர பல்டி அடிச்சு, நாங்க அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல. நாங்க மலை மேல அந்த விழாவ கொண்டாட மாட்டோம் அப்படின்னு தற்போது அறிவிச்சிருக்காங்க. ஸோ சந்தனக்கூடு அப்படிங்கிற விழா எந்த இடத்துலயும் கொண்டாடினாலுமே, கந்தூரி அப்படிங்கிற பலி குடுக்கக்கூடிய அந்த நிகழ்வோட தான் முஸ்லிம்கள் அந்த சந்தனக்கூடு அப்படிங்கிற அந்த விழாவ அவங்க நிறைவு செய்வாங்க. ஆனா இப்ப மலை மேல இருக்கிற சிக்கந்தர் தர்கா, அந்த தர்கா அவங்க கொண்டாடிட்டு இருக்க சந்தனக்கூடு அப்படிங்கிற அந்த விழா தற்போது மலை மேல அவங்க எந்த ஒரு பலியும் கொடுக்க முடியாம, அந்த சந்தனக்கூடு அப்படிங்கிற அந்த விழாவ முழுசா நிறைவு செய்ய முடியாம, தற்போது அந்த விழாவ நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு முஸ்லிம்கள் அவங்க எல்லாருமே தள்ளப்பட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக அங்க இருக்கிற முஸ்லிம்கள், முருகப்பெருமான் பக்தர்கள் எல்லாருக்குமே கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. முக்கியமாக தீபத்தூண்ல தீபம் ஏத்த விடாம தடுத்து, ஒட்டுமொத்த முருகப்பெருமான் பக்தர்கள் அவங்க மனச எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு புண்ணாக்குனாங்களோ, அதுக்கு இப்ப கிடைச்சிருக்க முதல் கட்ட வெற்றி இது அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இது ஆரம்பத்துல கிடைச்சிருக்க வெற்றி தான். இன்னும் அடுத்தடுத்த வருஷம் கார்த்திகை தீபம் வரத்துக்குள்ள, தீபத்தூண்ல தீபம் ஏத்தக்கூடிய அந்த முழு உத்தரவு கண்டிப்பாக முருகப்பெருமான், அவருடைய பக்தர்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கும். இப்போதைக்கு மலை மேல இனிமேல் எப்பயுமே பலி கொடுக்க முடியாது அப்படின்னு கந்தூரி அந்த விழாவுக்கு தடை போட்டது, இதுவே ரொம்ப பெரிய வெற்றி அப்படின்னு தற்போது பக்தர்கள், மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியுடன் இந்த விஷயத்த மிகப்பெரிய அளவுல இப்ப வரவேற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நேத்து நீதிமன்றத்துல நடந்த இந்த பரபரப்பான விஷயத்த பத்தி நீதிபதி அவருக்கு எடுத்திருக்க அந்த தீர்ப்பு முடிவ பத்தி உங்க கருத்த சொல்லுங்க.